நான் பவர்ட் பை ஜான்டியா. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எங்கள் ஊரில் அது விலையும் இது விலையில தொடங்கி பொங்கல் அன்னைக்கு ஒன்று கூடுவங்களை தொடங்கி. பட் இந்த ஊர் பாசங்கிற பேரில் எங்கள் ஊரோட சிறப்புன்னு இவங்க சொன்னதில் எது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு உங்களுக்கு? சார் அங்கே ஒருத்தவங்க எங்கள் ஊரில் பாத்திரம் செய்வாங்கன்னாங்க சார். அது எனக்கு காமெடியாக இருந்துச்சு. ஏன் சார் பாத்திரம் செய்யறது ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் பாத்திரம் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ண தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்டீல் பட்டா இருக்கும், அதை பட்டெல்லாம் இருக்கும். அதை போயிட்டு சிறப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெண்கலம் பித்தளை பாத்திரத்துக்கு எங்கே போனீங்கனாலும் கும்பகோணம் பாத்திர கடை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஊர். அங்கே மட்டும்தான் ஃபேமஸ் அது. சார் அங்கே வந்து வெண்கலம் ரொம்ப ஃபேமஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் அதை ஒரு பொருட்டாக சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலைங்கிறீங்க. சரி சொன்னாங்க தண்ணி போயில வந்து ஊர்ல மோர் தருவான்னு சொன்னாங்க. எங்க ஊர்ல மோர் கேட்டா மோர் தருவாங்க, டீ கேட்டா டீ போட்டுருவாங்க, எது கேட்டாலும் அவங்க தருவாங்க. கேட்கறதா இருக்கு. அதனால இது ஒரு பெரிய மேட்டர் எனக்கு தெரியல. இல்ல அது கேட்காமலே நீங்க தண்ணி மட்டும் கேட்டாலே அவங்க மோரை கொடுப்பாங்க. தண்ணி கேட்கும்போது தண்ணி தர வேண்டியது, எதுக்கு மோர் எனக்கு தேவையில்லையே. எங்க ஊர்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க சார். எல்லா இடத்துலயும் தான் சாப்பாடு நல்லா இருக்கும், தண்ணி நல்லா இருக்கும். எங்க ஊர்ல சாப்பாடு உண்மையிலே சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்காய் எல்லாம் போட்டு செய்யறதுனால உணவு அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது, காரமா எரிப்பாக அதிகமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் தான் வரும். தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் வரும்னு சகல மருத்துவரும் சொல்றாங்க. தயவு செஞ்சு அது குறிப்பாக அவர் சொல்லும்போது சொன்னாரு, எங்க நாஞ்சில் நாட்டில் வந்து பெண்கள் சமைத்த சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும்னாரு. எங்க வீட்டில் பெண்கள் மட்டும் தான் சமைப்பாங்க. இல்ல சார், கொலஸ்ட்ரால் இல்லாத நாஞ்சில் நாட்டில் அதிகம் சார். பெண்களுக்கு அவங்க போடுற மாட்டி, அவங்க போடுற தலை சீவிர இது மெத்தட்ல இருந்து, அவங்க போடுற கிளிப்ல இருந்து நாஞ்சில் நாட்டுக்கு தனி சிறப்பு உண்டு சார் பெண்களுக்கு. அதை நான் மறுக்கவே ஒத்துக்கவே மாட்டேன் சார். அவங்க கைப்பக்குவம் தனி, கைப்பக்குவம் தனி. ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், நம்ம அம்மா சாப்பாடுங்கிறது வேற. எல்லா ஊர்லயும் அம்மா தானே சார். அம்மா எங்க அம்மா வந்து கழனி புளிச்சாருன்னு ஒரு குழம்பு வைப்பாங்க. அதுல ஒண்ணுமே போடாது எங்க அம்மா. ஒரு புளியும் 4 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி மிதக்கும், 2 கடுகு மிதக்கும். இதுல என்ன இருக்குன்னு சொல்றீங்க? ருசிக்குன்னு எதுவுமே எங்க அம்மா போடாது. ஆனா எங்க அம்மா உட்கார்ந்து அது போடும்போது அவ்வளவு அமிர்தமா இருக்கும். அதுக்கு ஊருக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க? கண்டிப்பா இவற்றை கொடுங்க. அதாவது அவர் சொல்ல முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அவர் இருக்கிற நாஞ்சில் நாடுங்கிறது கேரளாவோட கலாச்சாரத்தோடையும் தமிழ்நாடு கலாச்சாரம் இணைந்த ஒரு இடம். அதனால அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு ஒரு ஸ்பெஷல் தாங்கிறது உண்மைதான். தேங்காயில் கொலஸ்ட்ரால் இருக்கணும், அவங்க அம்மா போட நல்லெண்ணெய் கொலஸ்ட்ரால் கிடையாதா? அதனால் இந்த கொலஸ்ட்ரால் இருக்கு, புளி இருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. அவர் சொல்ல வர்ற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலாச்சார ஊடுபாடு அங்கே நடந்திருக்கு. அந்த கலாச்சார ஊடுபாடுனால வரக்கூடிய அந்த உணவோட டேஸ்ட்டுங்கிறது நாஞ்சில் நாடை தாண்டி வந்து எங்கேயும் கிடைக்காது. அதைத்தான் அவர் சொல்ல வராரு. அதுதான் முக்கியமான விஷயம். வேற என்ன இவங்க பேசுறது எது காமெடியா இருந்தது? தாமிரபரணி ஆறு, வேதவல்லி ஆறு அப்படின்னு ஆறு பத்தி நிறைய சொன்னாங்க. அது வந்து காமெடியா இருந்துச்சு. எல்லா ஊர்லயும் ஆறு தான் வருது. ஆறுங்கிறது வெறும் ஆறு கிடையாது, அது ஒரு கலாச்சாரம். அதனால அந்த ஆறை வெறும் தண்ணி அதில் ஓடுறது குளிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் ஆறை சுற்றி ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்கு. அந்த கலாச்சாரம் சுற்றி மக்கள் உருவாகிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே தென் பின்னால கொடுங்க. பெண்கள் வந்து இந்த எங்க இடத்துல தான் பெண்கள் அழகா, அதுக்குன்னு தனி மதிப்புன்னு அவர் சொன்னாரு. அப்ப மத்த இடத்துல எல்லாம் பெண்கள் அழகு இல்லையா, மதிப்பு இல்லையா அப்ப பெண்களுக்கு? எங்க நாஞ்சில் நாடு சொல்றீங்களா? இல்லங்கம்மா, நான் இங்க தமிழ்நாடும் மலையாளமும் கலந்த பெண்கள் அங்க இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு கல்ச்சரோ மலையாள கல்ச்சரோ கலந்து தமிழ் இயற்கை நம்ம மலையாள ஸ்பெஷல்னு கேக்குறேன். அப்படி என்ன அழகா இருக்காங்க? என்ன அழகு? பேசுற பேச்சு சார், அவங்க தோரணை, அவங்க முடி வாங்குறதுல இருந்து எல்லாமே நம்ம தமிழியன்ஸ் பேசுறோம். வளையம் எல்லாம் போட்டுருப்பாங்க. நாங்க கூட தான் பேசுறோம், தலைய வாடுறோம். என்ன நாங்க கூட தான் தோடு போடுறோம், நாங்க கூட தான் செட் போடுறோம். ஓகேங்களா? எங்களுடைய பெண்களுக்கு கூந்தல் அழகா இருக்கும் சார். எங்களுடைய பெண்களுக்கு கூந்தல் அழகா இருக்கும் சார். அத நான் பெருமையா சொல்றேன் சார். எல்லாரும் ஒரே கூந்தல் முடின்னு இருந்தா எல்லாருக்கும் அழகா தான் இருக்கும். எங்க அம்மாவோட நான் இழுத்து பாத்துருக்கேங்க, வாசைத்து பாத்துருக்கேங்க, அதை மோந்து பாத்துருக்கேங்க. அந்த அழகை வச்சுதான் எங்க அம்மாவை வச்சுதான் நான் பேசுறேன். பெண்கள்னா நான் எங்க அம்மாவை வச்சுதான், எங்க பெரியம்மாவை வச்சுதான், எங்க பாட்டியை வச்சுதான் நான் பேசுறேன் சார். இப்போதைக்கு உங்க அம்மா பத்தி பேசுங்க, தங்கச்சி பத்தி பேசுங்க, பாட்டி பத்தி பேசுங்க, அந்த ரிலேஷன் பத்தி என்ன பேசுங்க. ஆனா பொண்ணுங்கன்னு நீங்க சொன்னது வந்து எங்க ஊர் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு தனி அழகு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அப்ப உங்க ஊர் பெண்கள் என்ன அழகுன்னு சொல்லுங்க. அவருடைய ஊர்ல வந்து பெண்களுக்கு கூந்தல் நீளமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. தமிழும் கேரளமும் கலந்த அழகு அது. கூந்தல் அழகு நிறைய எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு கூந்தல் நீளமா இருக்கும். உங்க கூந்தலை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். இது வந்து நாங்களா எங்கள மாடர்னா மாட்டிக்கிட்டது. எனக்கு முடி இவ்ளோ நீட், நான் காமிப்பேன் சார், எனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் கிடையாது. வெரி குட். எனக்கு முடி வந்து நீட்டா தான் இருந்தது, நானா கட் பண்ணது தான் அது. அதுதாங்க ஓகேங்களா? நான் எங்க ஊர் பெண்களை பத்தி சொல்லும்போது நீங்க உங்க ஊர் பெண்கள் பத்தி பேசுங்க. சொல்லுங்கம்மா. உங்க ஊர் பெண்கள் பத்தி பேசுங்க, தப்பு கிடையாது. எங்க ஊர்ல பெண்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, அழகு அப்படின்றது கான்செப்ட் தப்பு. எங்க ஊர் பெண் நான் இப்பயே சொல்றேன், பேரழகுன்னு சொல்றேன். அழகுன்னு முதல்ல சொன்னேன், பேரழகுன்னு சொல்றேன். எங்க ஊர் பெண்கள் தான் அழகுன்னு சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஆமா சார், எனக்கு பயங்கர கோபம், என் மனசுல காயம். ஆக்சுவலா வந்து இந்த ஒவ்வொரு வட்டாரத்துல ஒரு பெண்கள் அழகுன்னு சொல்றது பொதுவான பார்வை தான். அதனால நான் வந்து மைக் நல்லா பக்கத்துல வச்சு
இப்போ உதாரணமாக பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளே தமிழ் போல் இனிதாவதெங்கும் காணோம்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர்கிட்ட போய் நீ ஃப்ரெஞ்சு தெரியுமா, நீ ஜப்பானில் போய் அதை படிச்சான்னு கேட்கறதுல அர்த்தம் கிடையாது. பொதுவான ஒரு பார்வை ஒன்று இருக்கத்தான் செய்யும். இப்போ வந்து நாகர்கோயிலில் இருக்கிற பெண்கள் அவரோட பார்வையில் அழகுன்னு சொன்னால் மற்ற பெண்களும் அழகு இல்லையான்னு கேட்கறது வந்து அது எதிர்கேள்விதானே தவிர அதில் அர்த்தம் கிடையாது. அவர் வந்து பல பெண்களை பார்த்துருக்காங்க. ஒரு ஊரில் இருக்க பெண்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான். இப்போ இது வந்து தமிழ்நாடுங்களால் எப்படி பேசுகிறோம், இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் அழகுன்னு சொல்லலாம், உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் அழகுன்னு சொல்லலாம். அப்போ அவங்க அமைதியாயிடுவாங்க. ஆனால் அது கூட தப்பு தான் அவங்க பார்வையை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு வட்டாரத்தில் ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒன்று. அவர் சொன்னதில் பெரிய தவறுகள் ஒன்றும் கிடையாதுங்கிறத என்னோட ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்காக வேணா எடுத்துக்கலாங்கிறீங்க. ஊரை பற்றி பெருமை பேசுதல் என்பது ஒரு பக்கம், ஊரை பற்றி விமர்சித்து பேசுதல் என்பது இன்னொரு பக்கம். ஊரை பற்றிய பெருமையும் விமர்சனமும் கலந்தே வருகிறது இந்த மேடையில். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு. நான் ஆப் பவர்ட் பை வேன் இந்தியா.